அவருக்கு கோபமே வராது. ரொம்ப சாந்தமான கடவுள். ராமன் வந்து ராவணேஸ்வரன் அழிச்சார், சிவபெருமான் அழிச்சார். எல்லாருமே அரக்கன்களை அழிக்க தான் செஞ்சாங்களே காட்டியும் முருகப்பெருமான் மட்டும்தான் சூரனையும் பதுமனையும் ஆட்கொண்டார். அப்பேற்பட்ட சிறப்பான கடவுள் யார் அப்படின்னா, நல்லவங்களாம் யாரும் கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க, எவ்வளோ நல்லவர் முருகப்பெருமான். ஆனால் அவரை என்ன சொல்லுவாங்க, அழிக்கிறதுக்காகவே பிறப்படுத்தவர். எந்த கடவுளுமே ஒரு சூரனை அழிப்பதற்காக பிறப்படுக்கவே கிடையாது. ஆனால் முருகப்பெருமான் மட்டும்தான் ஒரு அசுரனை வதம் செய்ய வேண்டும் என்று புழக்கப்பட்ட கடவுள் யார் அப்படின்னா முருகப்பெருமான் மட்டும்தான். ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லவர். நல்லவர்லாம் கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. யாருக்காச்சும் உதவி பண்ணணும்னு போவோம், அப்படி உதவி பண்ணணும்னு போனோன்னு வச்சுக்கோங்க, உன்னால தான் என் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையே, நீ வந்ததாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாச்சும் உதவணும் போவான், அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இருக்கிறதுலே வந்து மனிதனாக பிறந்து ஜோதி ரூபமாக ஒருத்தர் மாறினார். யார் அப்படின்னா வள்ளலார். வள்ளலார் தான் வந்து மனிதனாக பிறந்து ஜோதி ரூபமாக மாறினார். சாதாரண மனிதன் எப்படி ஜோதி ரூபமாக மாற முடியும் அப்படின்னா யோசிக்கணும்ல. சாதாரண மனிதன் ஜோதி ரூபமாக மாறினார் அப்படின்னா தைப்பூசம் மட்டும் ஜோதி ரூபமாக மாறிய நாள், இந்த சிறப்பான நாள் தைப்பூசம். அப்பேற்பட்ட சிறப்பான நாள் அன்னைக்கு ஜோதி ரூபமாக மாறினார். சாதாரண மனுஷன் எப்படி ஜோதி ரூபமாக மாற முடியும்? ஏன்னா அவ்வளவு நல்லவர். சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய கடவுள் நேரடியாக வந்து வள்ளலாருக்கு காட்சி கொடுத்த போது வள்ளலார் அழுதாரா. ஏன் கடவுளே வந்து நேரடியாக காட்சி கொடுத்துட்டே, இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும், ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வள்ளலார் சொன்னாரா, எனக்கு காட்சி கொடுத்தது போலயே பூலோகத்தில் இருக்க எல்லோருக்கும் நீங்கள் காட்சி தர வேண்டும்னு சொன்னார்.